வணக்கம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, குலசை முத்தாரம்மன் திருக்கோயில்ல காந்தாரா வேஷம் போட்டிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சண்முகானந்தா தியேட்டர் ஓனர் பையன் ரஜினிகாந்த் வேஷம் போட்டிருந்தாரு. பக்கத்தில ஒரு ஆம்பள மீனா வேஷம் போட்டிருந்தாங்க. முத்து படம் வந்த புதுசுல. கேட்டா இது மீனாவும், ரஜினியுமா எம்ஜிஆர் வேஷம் போடுறாங்க. அம்பாள் அருள்வாக்கு சொல்லி தான் நீங்க வேஷம் போடுதீங்கன்னு சொன்னா, காந்தாரா வேஷம் போடுன்னு அம்பாள் சொன்னாங்களா? ரஜினி வேஷம் போடுன்னு அம்பாள் சொன்னாங்களா? எம்ஜிஆர் வேஷம் போடுன்னு அம்பாள் சொன்னாங்களா? எதுக்கெடுத்தாலும் அம்பாள் மேலே பழிய போட்டுருது. வீடியோவுக்கு மட்டும் முத்தாரம்மனை புகழ்ந்து பேசாதீங்க. முத்தாரம்மன் மேலே உண்மையிலே உங்களுக்கு மரியாதையும் பக்தியும் இருந்தால் நீங்கள் கண்டமணிக்கு வேஷம் போட மாட்டீங்க. புரியுதுங்களா? உங்ககிட்ட என்ன வேஷம் சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் போட முடியும். கேட்டால் அருள்வாக்கு சொன்னாங்க. அருள்வாக்கு சொல்லி ரஜினிகாந்த் வேஷம் போட சொன்னாங்களா? காந்தார வேஷம் போட சொன்னாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? முத்தாரம்மன் மேலே உண்மையிலே உங்களுக்கு பக்தி இருந்தால் வேஷத்தை போட்டுட்டு அம்பாளை கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். தசரா வந்தோன்னா ஆடலாம், பாடலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆன்மீகங்கிறது ஒரு அமைதியானது. குலசை முத்தாரம்மன் கோயிலில் அதை சிதைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அது ஒரு சித்தர் கட்டின கோவில். அந்த சித்தர் கட்டின கோவிலில் அந்த சாமி என்ன அடிப்படையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, எந்த அடிப்படையில் அந்த சாமி இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு ஆட்டமும் பாட்டமும் போடுங்க. செட்டில் டிஸ்கோ டான்ஸு எல்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எப்படி வருது? காசு எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஒவ்வொருத்தைக்கும் ஆடுறதுக்கு அப்போ 50,000 60,000 காசு எங்கேருந்து வருது? முத்தாரம்மன் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிங்க. பிச்சை எடுத்து அந்த காசை கொண்டு அந்த துணை நடிகர்கள் குடிக்கிங்க. இதெல்லாம் எப்படிப்பா செட் நடத்துகிறீங்க நீங்களாம்? இதெல்லாம் முத்தாரம்மன் பேரில் இதெல்லாம் பாவ காசு. இப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சமாவது அந்த சாமி மேலே பக்தியாக இருங்க. முதல்ல டிஸ்கோ டான்ஸ் கொண்டு வந்த எந்த செட்டு? இதெல்லாம் அரசாங்கம் கண்டிக்கணும். முண்டியில் உள்ள காணிக்கை மட்டும் எடுக்கக்கூடாது. முத்தாரம்மன் கோயிலுக்குள்ளே டிஸ்கோ டான்ஸ் வரக்கூடாது. மேலே மட்டும்தான் வரணும். சும்மா போட்டு அதில் இடந்து ஆடிக்கிட்டு வாங்கிக்கிட்டு கொஞ்சமாவது பக்தியோடு இருங்க. ஆன்மீகம்னு என்னென்னு தெரியாமல் சும்மா ஆட்டம் பாட்டம்னு இருக்காதீங்க.